2 பேதுரு 3:18 வாசிக்கலாம். 2 பேதுரு 3:18 இது கத்துக்கிட்டு நம்ம முடிச்சுக்கலாம். நம்மளோட கர்த்தரும் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து கிருபையினாலும் அவரைய அறிகிற அறிவிலும் வளருங்கள். இங்க எதில் வளரணுமாமா? அவருடைய கிருபையில். என்ன கிருபைனா அர்த்தம் என்ன? நம்ம கிருபை கொடுக்க கேட்கறோம்ல, கிருபைனா அசலான அர்த்தம் என்ன? இயேசு கிறிஸ்து மூலியமா நம்மளுக்கு என்ன வந்துச்சு? கிருபை வந்துச்சுன்னு கூட நம்ம வசனம் சொல்லுது. கிருபைனா அர்த்தம் என்ன? கிருபைனா அர்த்தம் என்ன? கிருபைன்னு சொல்றோம் இல்லையா? கிருபைன்னு அர்த்தம் என்ன? நம்ம எத்தனோ வருஷம் நமக்கு தெரியாதப்பா. என்ன வார்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க? வார்ட்ஸ் வார்த்தைகள், எத்தனோ வார்த்தை நமக்கு அர்த்தம் புரியாம பயன்படுத்திட்டு இருப்போம். நம்ம கிருபையின் அர்த்தம் என்ன? இயேசு கிறிஸ்து மூலியம் நம்மளுக்கு என்ன கிடைச்சு? கிருபை இருக்குது. யோவான் சுவிசேஷம் இருக்குது, 1வது அதிகாரத்துல கிருபையின சார் கரெக்டா சொன்னாரா? என்ன தகுதி இல்லாதவனுக்கு என்ன தகுதி கிடைக்கிறது. நாம பரலோக வாரசர் ஆவருக்கு ஏதாச்சும் ஒரு தகுதினாஸ் இருக்குதா? ஆலோசனை பண்ணா நம்ம தேவனுக்கே சத்ருவா இருக்கிறோமே. நம்ம யாரு? ஏசுக்கிறது பரலோகம் கொண்டு போற வாடா பாருங்க போற மாதிரி இல்ல. அர்த்தம் முடிஞ்சா? பார்த்த நம்ம மனசெல்லாம் கெட்டு போகுது. தேவன் சத்ருவா இருக்கிறோம். கர்த்தரை விட்டு நம்ம தூரமா நம்ம இஷ்டப்பாக்க போறோம். நம்ம மனசு பார்த்தாக்க எல்லாம் என்ன அது கெட்டது. அதே இனிமையா சொல்றாரல்ல, என்னதாவா மனிதனோட உறுதியம் என்னவாமா? பொல்லாததாமா. உறுதியம் என்னமா? பொல்லாதது. அதனால்தான் இப்பேற்பட்ட தகுதி இல்லாத நம்மளுக்கு கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு? ஒரு உன்னதமான தகுதி கொடுத்துருக்காருன்னா அவரோட வாரசரு ஆவர ஒரு தகுதி கொடுத்திருக்கிறார். அந்த தகுதி பெற்ற நாம் என்ன பண்ணணும்? 4 நாள் பெறகணும். உண்மைதான். இப்ப நம்ம வசனம் கேட்டுட்டு இருக்கும் போது எத்தனோ மனசுக்குள்ள என்ன வரணும்? இது மாதிரி நான் இருக்க முடியுமா அப்படின்ற ஆலோசனைக்கும் நமக்குள்ள வர அவகாசம் இருக்கிறது. இது மாதிரி நம்ம பேரை டிசைட் பண்ணிக்க முன்ன நம்ம மேல இதெல்லாம் முடியாதுப்பா, ஏதோ போறோம்னா போறோம், வரணும்னா வர போதும் அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க நம்ம பேர் இருக்கிறாங்க. அது புரிஞ்சா? அப்படி எப்பவுமே நினைக்க முடியாது, எப்பவுமே நினைக்க கூடாது. எதுக்குன்னா ஒரு அப்ப நீ தேவனுக்கு தூரமா இருந்த, நீ பரலோகத்துக்கு தகுதி இல்லாதவனுக்காக உனக்காக பரலோகம் இறங்கி வந்து உனக்கு பதிலா எல்லா துன்பத்தையும் அனுபவித்து என்ன பண்ணார்? உனக்கு நித்திய ஜீவன் அடம் படிக்க அவர் என்ன நமக்காக மரணமாயி அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் திரும்பி எந்திரிச்சார். எந்திரிச்சு எனக்கு விசுவசிக்கிற யாரோ அவங்க எல்லாம் என்ன ஆனா பரலோகத்துக்கு என்ன ஆவாங்க? வாரசர் ஆவாங்கன்னு கர்த்தர் என்ன பண்ணாரு? அழைப்புங்கிறது கொடுத்துட்டு போயிட்டார். இப்ப அழைப்பு கேட்டு நாம அவர் இது மட்டும் கொண்டு வந்திருக்கிறார். உதாரணத்துக்கு நானும் மாற முடியுமா, பலான மனிதன் மாறுவானா அப்படின்னு கணக்கு வச்ச நம்ம மின்னுக்காண்டையே நம்மளையும் மாத்திருக்கிறார், அவங்களைய மாத்திருக்கிறார் இல்லையா? இது எது கிருபைதானா? இப்ப எத்தனை பேர் பார்த்து சொல்றாங்க இன்னைக்கு நாளைக்கு இயேசுக்கு நம்பினவங்க ஒருத்தரோட சாட்சியம் கேட்கும் போது ஒரு பயங்கரமா திறனா இருந்தவங்க என்ன இருக்கிறாங்க? மாறி இருக்கிறாங்க. விபிச்சாரிங்க
மாறி இருக்கிறாங்க. மாதிரி டெரரிஸ்ட் மாறி இருக்கிறாங்க, நக்சலைட்ஸ் மாறி இருக்கிறாங்க. இந்த மாதிரி பயங்கர சொல்ல பந்தி போட்டு தொங்கலு என்ன சொல்ல, பந்தி போட்டு தொங்கலையா, கொலைக்காரர், கொள்ளைக்காரர். எத்தனையோ பேர் பார்த்தாக்க, எத்தனையோ பேர் இன்னைக்கு மாறி இருக்கிறாங்க. மாறி கர்த்தருக்கு சாட்சியமா ஊழியா பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப பயங்கரமா நிலைமையில அவங்க எப்ப நினைச்சிருக்க மாட்டாங்க நான் மாறுவேன் நல்லவனா நினைச்சிருக்க மாட்டாங்க. இவன் சமாஜத்துக்கு யாரு? அது இந்த மனிதன் இந்த உலகத்துல இந்த பூமி மேல இருக்கிறதுக்கு என்னல்ல தகுதி இல்லாத நினைச்சிருக்கலாம். மனசுல எல்லாம் கூட கவர்மெண்ட் கூட நினைச்சிருக்கலாம். அப்பேற்பட்ட தகுதி இல்லாதவன கர்த்தர் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காரு? பரிசுத்தன் ஆக்கி நூதன மனிதன் ஆக்கி நிக்க வச்சிருக்கிறார். இப்படி ஆக்குற தேவன், இவ்வளவு மட்டும் கொண்டு வந்த தேவன் மினுக்கா நம்மளுக்கு கொண்டு போக மாட்டாரா? அதுக்காக கர்த்தாவே, எம்மளால் முடியல கர்த்தாவே, எனக்கு இந்த அன்பு வேணும், இந்த தகுதி வேணும், இது மாதிரி நானும் வாழணும் கர்த்தாவே, எனக்கு கிருபை கொடுன்னு உண்மையா உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து நீ எப்பைத்தே கர்த்தர் கண்ணீரோட அவருக்கு ஒப்பு கொடுக்குறியோ, கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அவர் அன்புல நிரப்புவாரு, அவர் வளர்ச்சி கொடுப்பார், அதுக்கு தகுந்த வசனம் கொடுப்பார். அதனால சொல்றாரு ஊழியக்காரர் மூலயமா எந்தக்கு இப்ப நீங்க நடந்துக்கிற பாடுக்கு இருந்திருக்கலாம், நாங்க ஏன் வர வேண்டிய அவசரம் இருக்குது? ஒருத்தர் கர்த்தர் என்ன பண்றாரு? ஒரு கிருபை கொடுத்திருக்கிறார் சபையில. அவங்களுக்கு பண்ண வேண்டிய வேலை அவங்களுக்கு இருக்குது. உதாரணத்துக்கு இந்த வீடு கட்டுறோம்னா ஒரு மேஸ்திரியே கட்டிட முடியும் நல்லாம ஆயிருமா? அவரே பெயிண்ட் போட்டுருவாரா? அவரே எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணிடுவாரா? அவரே என்னென்ன டைல்ஸ் வேலை பண்ணிடுவாரா? எல்லாம் ஒரே பண்ணிடுவாரா? பண்ண முடியாது இல்லைங்களா? ஒருத்தர் எத்தனை பேர் வேலை செஞ்சாங்க இதுல. சென்ட்ரிங் மேஸ்திரி வந்தாங்க, ஸ்லாப் போடுறவங்க ஒருத்தர், பெயிண்டிங் பண்றவங்க ஒருத்தர், இது அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி பண்றவங்க ஒருத்தர், இத்தனை பேர் வேலை செய்யுங்காட்டிக்குதான் இந்த வீடு என்னாவது நாம இது மாதிரி உட்கார்ந்து கர்த்தருக்கு மகிமை பார்த்ததுக்கு ரொம்ப கிடைச்சிச்சு. அதே மாதிரி சபையில கர்த்தர் நம்பர் ஒருத்தரையா ஒரு கிருபை கொடுத்து கர்த்தர் நம்பர் பயன்படுத்துறார். அதனால கர்த்தர் அனுப்பிச்சுட்டு என்ன பண்றாரு? இந்த வச்சனங்கள் நம்மளுக்கு அறியாத விஷயங்கள் நம்மளுக்கு என்ன பண்றாரு? கத்து கொடுத்துட்டு வர்றாரு. அதையும் நம்ம கேட்டு என்ன பண்ண, நம்ம ஒப்பு கொடுத்துட்டு பரிசுத்தாவிக்கு நாம ஒப்பு கொடுக்கும் போது பரிசுத்தாவி என்ன பண்ணாரு? பலப்படுத்தி நடத்தி வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளால முடியாதுங்க கூட என்ன பண்ணுவார்? அவரு அவருக்கு கிருபை கொடுத்து நம்மளை நடத்தி வைப்பார். கிருபை என்ன அர்த்தம்? நம்மளால முடியாதது அவர் நம்மளைய அவரு பண்ண வைக்கிறது, அவர் சகாயம் பண்றது. அதனால எந்த விஷயம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? பயப்படாம பிரபு அவர் கிருபை இருக்குது எனக்கு, அவர் என்ன பண்ணுவாரு? நடத்தி வைப்பார். எம்மளுக்கு இது முடியாது அது முடியாது நீ என்ன சொல்லக்கூடாது? என்ன சொல்லாது? நீ என்ன சொல்லுவாங்க? சாக்கு என்ன சொல்லுவாங்க? சாக்கு சொல்லக்கூடாது. யாருக்கிட்ட? கர்த்தர்கிட்ட. ஐயா இன்னைக்கு இந்த வச்சனம் கொடுத்தேன், அது மாதிரி எனக்கு வாழ கிருபை கொடுக்குறாங்க. ஒரு நாள் நீ கண்ணீரோட கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ண, அந்த வச்சனம் மறக்காம அந்த மனசுல வச்சுக்கணும். ஜெபம் பண்ண கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நடத்தி வைப்பார். அவருக்கு எப்படி அந்த பிரகாரம் நடக்க வைக்கணுமோ அவருக்கு தெரியும் அந்த ப்ராசஸ்ங்கிறது. அது என்ன பண்ணுவாரு? நடத்தி வைப்பார். பிரார்த்தனை மூலியமோ பரிசுத்த மூலியமோ சோதனை மூலியமோ ஏதோ ரகம் என்ன பண்ண நம்மளையா அவரு நடத்தி வைப்பார். ஆன பொறுப்பு நமக்கு தெரியும் அந்த காரியம். அப்பா நெசமா கர்த்தர் நான் கேட்டேன், உண்மையா அவர் எனக்கு வாழ்க்கையில இந்த மாதிரி இருக்கிறதுக்காக கிருபை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாதிரி கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நம்மள முடியாத காரியங்கள் என்ன அவர் பண்ண வைப்பார். நம்ம பேர் எதுக்கு கர்த்தர் மேல ஆதரப்பட? முடியாத காரியம் கூடாது ஒன்றும் இல்லை. எந்த விஷயத்துல? சரீர சம்பந்த விஷயத்துல. அது வேற விஷயம், பண்ணுவாரு. உலகத்து பிரகாரம் கூட கர்த்தர் பண்ணணும்னு எல்லாம் பண்ணுவார், அது வேற விஷயம் இல்லை. ஆவிக்குற விஷயத்துல கூட நம்ம என்ன பண்ணுவாரு? அவர் மேல கூடாது எதுவுமே இல்லை. அவர் என்ன நம்மளே நடத்தி வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாத்தையும் அவர் அது மாதிரி நடத்தி வைக்கணும். அவர் மாதிரி மாத்தி அவரோட வாரசரா நாம் இருக்கணும்னு ஒரு எண்ணத்தோட தான் இந்த மத்திய நாள் காலத்துல அவர் இந்த உபதேசத்தை நம்மளுக்கு
கொடுக்குறோம், அது மறந்து போகக்கூடாது. இது எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு எப்பயுமே யாருமே நினைக்கக்கூடாது. அப்படி நினைச்சுனா நீதான் என்ன வேணும்? அங்க போன பொருள் ஐயோ எல்லாம் மினுக்காடு போயிட்டேன் நான் இப்ப காரணம் என்ன? உங்ககிட்ட கூட வச்சனம் வந்துச்சுல்ல, நீயே தான் பின்னால் போயிட்ட. அப்ப நீ துக்கப்பட்டு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. இந்த விஷயத்தை நம்ம நல்லா அறிஞ்சுக்கணும். ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா, வாசிங்க அதே வச்சனம், கிருபையில் 3:18, 1 பேதுரு 3:18. கிருபையிலும் அவரைய அறிகிற அறிவிலும் வளருங்கள். நெக்ஸ்ட் எதுல வளரணுமாமா? அவரைய அறிகிற அறிவில் வளரணுமாமா. அல்லேலூயா. இப்ப ரட்சிப்பட்ட இத்தனை நாள் ரட்சிப்பட்டு இருக்கிறோம் இல்லையா? இயேசு கிறிஸ்து பத்தி உனக்கு என்ன தெரியும் சொல்லுங்க? இயேசு கிறிஸ்து பத்தி நம்மளுக்கு என்ன தெரியும்? அவர் குணங்கள் பத்தி என்ன தெரியும்? அவர் பிறப்பு பத்தி என்ன தெரியும்? அவர் வாழ்ந்த வாழ்க்கை பத்தி என்ன தெரியும்? தெரியுமா எல்லாமே? இயேசு கிறிஸ்து பத்தி தெரியுமா? எத்தனை பேர் தெரியும்? பைபிளும் கொடுத்துருக்குதா? டெய்லி வாசிக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து பத்தி என்ன தெரியும்? இங்க இயேசு கிறிஸ்திய அறிகிற அறிவில் நீங்க என்ன பாருங்க வளருங்கள். இன்னைக்கு படுப்பறிவு இருக்கு நம்மளுக்கு. பிஹெச்டி பண்ண பண்ணிடுவாங்க. அது இன்ட்ரெஸ்ட் காட்டுவோம் இல்லையா? இன்னைக்கு பொலிட்டிக்கல் என்ன நடக்குதோ, நாளைக்கு சிஎம் ஆவாங்க, பிஎம் யார் ஆவாங்க, நாளைக்கு அசம்பிளி என்ன பேசுவாங்க கேட்டாங்க சொல்லிடுவாங்கல்ல. விசுவாசி பத்தி இன்னக்கா சினிமா பத்தி கூட சொல்லிடுவாங்க. என்ன சினிமா ரிலீஸ் ஆகுது, என்ன பத்தி அதெல்லாம் கூட தெரியும். எல்லா பத்தி அறிவு இருக்குது. ஏன்னா இயேசு கிறிஸ்து பத்தி சொல்லுங்கப்பா சொன்னாக்க என்னென்ன சொல்லுவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வேலை ஒரு டெஸ்ட் வச்சுட்டு போறேன், நெக்ஸ்ட் டைம் வரக்குள்ள இயேசு பத்தி எழுதி வைங்க. நீங்க இயேசு பத்தி ஆதில இருந்து லாஸ்ட் மட்டும் உனக்கு எங்களை எரியுமா எழுதி வைங்க பார்க்கலாம். எழுதிக்கிறீங்களா? ரைட். என்ன தெரியும்? இயேசு கிறிஸ்து எப்ப இருந்து இருக்கிறாரு? அவர் இதனால இந்த உலகத்துல பிறக்க வேண்டிய அவசரம் இருந்துச்சு. அவர் பிறப்பியோட முக்கிய உத்தேசம் என்ன, நோக்கம் என்ன? இயேசு பாவம் இல்லாதவர் என்று நீ எப்படி நிரூபிக்க முடியும்? சொல்ல முடியுமா? இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாத பிறந்தாரு அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் பற்றி நீ பேச முடியுமா? உதாரணத்துக்கு நீ எங்க ஒரு பக்கம் வேலை செய்யற, நீ யாரும் கேட்பாங்க ஏசுப்ரபு நம்பிட்டு நான் யாரும் கிறிஸ்டியன். ஏசுப்ரபு அல்லாத மனிதன் தான், அல்லாத மாதிரி இவரு பிறந்தாரு இல்லையா? ஏசு பிரபு எப்படி? ஏசு பிரபு எப்படி பிறக்கல? கண்ணிக்கு பிறக்கல. என்ன இன்னைக்கு அது மாதிரி வருது. இன்னைக்கு மரியாதை ஏதோ தப்பு பண்ணிச்சு, அதனால்தான் அப்படி பிறந்தாரு அப்படின்னு ஒரு கேள்வி உன்னை கேட்டா அது பண்ணி நீ எப்படி நிரூபணம் பண்ணுவ? சொல்ல முடியா? அது இயேசுப்ரபு சிலுவே போட வைக்கலன்னு சொல்றாங்க கொஞ்சம் பேரு. இயேசுப்ரபு தேவனே கிடையாது, மனிதன் தான் சொல்றாங்க. இயேசுக்கு தேவனா மனிதனா? தேவனும் மனிதனாக்கு எப்படி? இதெல்லாம் இயேசு கிறிஸ்து அறிவு. இதெல்லாம் இந்த அறிவு இருந்தா நம்ம என்ன முடியும்? எங்க வீட்டுல வந்து இருக்கிறோம், எம்பட பார்த்து தெரியாம வந்து இருந்தா என்ன லாபம் இல்லைங்களா? எங்க வீட்டுல வந்து நீங்க இருக்கணும் இஷ்டப்படுறீங்க, ஓகே. ஃபர்ஸ்ட் எப்படி தெரிஞ்சிருக்கணும்? எம்பளை பார்த்து எம்பளை வீடு பார்த்து நீ தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சாது அங்க இருக்கிற மாதிரி என்ன பண்ணிருச்சு ஆயுத்தமாகி நீ வர முடியும். அர்த்தமாச்சா? இல்லாட்டி அப்படியே பாஸ்டர் அப்படின்னு ரொம்ப நினைப்பு நீ வந்தேனாக்கா எம்பளை இருக்கிற கோபத்துக்கு ஒரே நாள்ல நீங்க ஓடி வந்துடுவீங்க. அர்த்தம் புரிஞ்சா? உதாரணம் சொல்றேன், அர்த்தம் புரிஞ்சா? இல்லைன்னா அங்க வெயில் அடிக்கிற வெயிலுக்கு என்ன பண்ணுவீங்க? ஓடி வந்துடுவோம். உதாரணத்துக்கு சொல்றது மாதிரி
புரிஞ்சா? అయితే இங்க நினைப்பிச்சுக்க வேண்டிய அவசரம் என்னன்னா, நாம இயேசு கிறிஸ்தோட இருக்கிறதுக்காக நம்ம ஆயத்தமா வரோம். அவரோடனா வாரசராமா வச்சனம் சொல்றது. அவரு கூடனா இப்ப ரோமியர் 8வது அதிகாரத்துல வாசிக்கிறோம் நம்ம. 8வது அதிகாரம் ரோமியர் 8:17 வாசிங்க. நாம் பிள்ளைகளானால் என்னவா? கிறிஸ்து கூட நம்ம சுதந்திரவாளியாமா, இல்லைங்களா? கிறிஸ்து கூடன்னா அப்படின்னா இயேசு கிறிஸ்து சமானமா நீ என்ன ஆகுற? சுதந்திரவாளி ஆகுற. எவ்வளோ இது பாருங்க. தேவனோட அன்பு, தேவனோட அவரோட ஏற்பாடுங்கிறது இல்லாட்டி அவரோட என்ன சொல்லுவாங்க, பிளான் என்ன சொல்லுவாங்க, அவருடைய திட்டமுங்கிறது எவ்வளவு பெருசா இருக்குது பாருங்க. இயேசு யாரு? தேவனுக்கு ஒரே மகன் இல்லையா? அது சகலத்துக்கு வாரசம் யாரு? இயேசு கிறிஸ்து தான் இல்லையா? இப்ப தேவன் என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்தோட சமானமா உன்னைய என்னை எடுத்துட்டு போய் உட்கார வைக்கிறதுக்காக ஆயத்தம் பண்றார். இது எப்பேற்பட்ட காரியமோ நல்லா யோசனை பண்ணணும். சிம்பிளா ஒரு ஆலோசனை பண்ணணும்னா, இப்போ எங்களுக்கு ஒரு மகன் இருக்கிறாரு நினைச்சுங்க, இல்லைங்களா? காலேஜ் சிஸ்டருக்கு ஒரு பையன் இருக்கிறாரு. அவனுக்கு கொஞ்சம் ஆஸ்தி கீசி இருக்குது உலக ரீதியா. அவனுக்கு சகலமும் என்ன ஆகுது? அக்கு கொடுப்பீங்க இல்லையா? யாராவது அவ்வளவுதானா? வேணும் நீ என்ன பண்ற? யாரோ ரோட்ல இருக்கிறவன் 2 பேருக்கு கூட்டி வந்து அவனுக்கூட சமானமா நீ பங்காளியை வைக்க முடியுமா? யாருமே இந்த உலகத்துல ஒத்துக்க மாட்டாங்க. தேவன் என்ன பண்றாரு? தேவன் என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்து சமானமான பங்காளியை பண்றாருங்க, சகோதரவாளியை பண்றாரு. எப்பேற்பட்ட தேவன் பாருங்க. இப்ப தேவனோட மனசு பாருங்கல்ல. இந்த உண்மையான அன்பு, எல்லாரும் சமானமா பார்க்க அன்புனா அதுதான். இந்த அன்பு நம்ம என்ன நம்ம வளரணும். இயேசு கிறிஸ்துவோட அந்த என்ன ஞானத்துல என்ன பண்ணணும்? நம்ம அறிவியல் என்ன பண்ணணும்? நம்ம வளரணும். வளர்றதுனாக்க சுவாரத்தோட இல்லையா, அசூயோட பொறாம்பியோட நானும் எனக்கு அப்படி இப்படின்ட்டு என்ன ஆஸ்தி பாஸ்தி உலகத்தில் பேருக்காக என்ன பண்றதில்ல, வளர்றதில்ல. உம்பட கூட சமானமா எல்லாத்துக்கும் என்ன பண்ண, நான் எம்பட கூட எல்லாருமே எம்பட இது மாதிரி எல்லாமே வரணும், எம்படையாட்ட எல்லாம் இருக்கணும். அப்படி சமானமா நேசிக்கிற ஒரு நேசிப்புங்கிறது உங்களுக்குள்ள வந்தாதான் நீ அந்த வாரசரா இருக்க முடியும். நம்ம மாதிரி யாரு? கர்த்தராக இயேசு கிறிஸ்து. இயேசுக்கு 12 பேர் இருந்தாங்க சிஷ்யர் பாருங்க. 12 பேர் குணங்க 12 மாதிரி இருந்துச்சு இல்லையா? அதுல இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுக்கறக்க இஸ்ரவேல் யூதா சித்தமாங்க ஆயத்தமா இருந்தா. அப்பேற்பட்டவனு கூட என்ன பண்ணாரு? சமானங்க நேசித்தார இல்லையா? நேசித்தார துரத்துட்டார. இயேசுக்கு தெரிஞ்சும் கூட அவர் எல்லாத்தையும் என்ன பண்ணாரு? சமானமா நேசிக்கிறார். அது மாதிரிதான் அவசியம் தப்பு பண்ணா அவன் தப்பு செஞ்சு அவன் 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 இதுல அவன் அவங்க கர்த்தரை அது பார்த்துக்குவாரு இல்லைங்களா? தீம்பு நம்மளுக்கு நினைச்சாக்க தீம்பு நினைக்கிறேன்னா வா அந்த தீம்புலயே போயிடுவான். இஸ்ரேலுக்கு போன மாதிரி போயிடுவான். வேணா நம்மளுக்கு மாத்திரம் எதுவுமே ஆகாது, கர்த்தர் சித்தம் நம்மளுக்கு எதுவும் ஆகாது. அதனால்தான் அந்த அந்த அறிவில் நம்ம என்ன வளர வேண்டிய அவசியம் எவ்வளோ இருக்கிறது. அதனால இங்க பேர் சொல்றாரு, அவருடைய அறிகிற அறிவில் வளருங்க. உனக்காக வாழ்றது இல்ல. சொல்லியிருக்கிறா
கனிகள் கொடுக்கணும், கனிகள் கொடுக்கணும். என்ன கனிகள்? கனிகள் கொடுக்கணும் அர்த்தம் என்ன? கனிகள் கொடுக்கறது அர்த்தம் என்னங்க? ஒரு செடி நம்ம பார்க்கும்போது, ஒரு செடி நம்ம நாட்டி வச்சிருந்தா அது என்ன பண்ணுது? அதே என்ன, வெயிலுக்கு, குளிருக்கு, இடிக்கு, மலைக்கு, எல்லாத்துக்கும் அது என்ன பண்ணுது? தட்டிக்கிட்டு நல்ல நல்ல கனிகள் வருது. எந்த செடி ஆகட்டு, ஒரு கனி எனக்கு வேறுன்னு சாப்பிட்ட மாதிரி நமக்கு தெரியுதா? புரியுதா சொல்றது? ஒரு கனி நாசி எனக்கு வேணும்னு சாப்பிட்ட செடி இருக்குதா? ஒரு கனி கூட சாப்பிடாது. எல்லாம் யாருக்கு கொடுக்குது? இன்னொருத்தருக்கு கொடுக்குது, ஜனத்துக்கு கொடுக்குது. அது சாப்பிட்டு ஜனங்கள் என்ன பசி தீர்த்துக்கிறாங்க. அது மட்டும் டேஸ்ட் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இந்த தேவை சந்தோஷமா இருக்குது, பலானா செடி பழம் நல்லா இருக்குது, டேஸ்டா இருக்குதுன்னு சந்தோஷப்படுறாங்க. தப்பா? அது மாத்திரம் ஒரு கனியும் கூட சாப்பிட்றது கிடையாது. அப்ப செடி எங்க இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரி உண்மையா விசுவாசி விஷயத்துல நீ கனிகளை கொடுக்கறதுன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? உனக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கலாம், நஷ்டம் இருக்கலாம், துக்கம் இருக்கலாம், வேதனை இருக்கலாம், எத்தனை நாள் வரல வாழ்க்கையில, அதை பத்தி கவலைப்படாம இன்னொருத்தருக்காக என்ன பண்ண நீங்க உபயோகப்படுறது தான் உண்மையான கனி கொடுக்கறது. அப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தவங்க நீ என்ன பண்ணணும்? இன்னொருத்தருக்கு அன்பு காட்டுறது. உங்களோட மூலியம் இன்னொருத்தரும் என்ன பண்ணணும்? சந்தோஷப்படணும். இன்னொருத்தர் உனக்கு உங்களோட மூலியம் என்ன பண்ணணும்? அது ஆனந்தப்படணும். இன்னொருத்தர் பசி தீக்கணும், இன்னொருத்தருக்கு சமாதானம் கிடைக்கணும், இன்னொருத்தருக்கு ஆனந்தம் கிடைக்கணும். உங்களோட மூலியமா இன்னொருத்தருக்கு நிதாவரதா உண்மையான கனி கொடுக்குற அனுபவம். சொல்றது தப்பா இருக்குதாங்க? அந்த உண்மையான கனி கொடுக்குற அனுபவம். இன்னைக்கு நாள் நம்ம என்ன பண்றோம்? எப்ப நானும் நம்ம பார்த்து ஆலோசனை பண்ண சரியா போகுது. தப்பா நம்ம பார்த்து, நம்ம பிள்ளைங்க பார்த்து, நம்ம வீட்டை பார்த்து ஆலோசனை பண்றது தப்பா? இன்னொருத்த பார்த்து நம்ம ஆலோசனை கிடையாது. பிரிய சகோதரி சகோதரன், இயேசு பிரபு இந்த உலகத்துக்கு வந்தப்போ அவர் தன்னை பார்த்து எப்பவுமே கவலைப்படல. எப்பாம கூட 24 அவர் என்ன பண்ணாரு? இந்த உலகத்தை கர்த்தர் சித்தம் செய்யறதுக்காக, இந்த உலகத்துல எந்த உத்தேசத்தோடு வந்தாரோ அந்த காரியத்துக்காக அவர் ராத்திரி பகல் என்ன பண்ணாரு? பிரயாசப்பட்டாரு. நம்மளுக்காக என்ன பண்ணுவார்? கோதுமை செத்த மாதிரி அவர் என்ன பண்ண நம்மளுக்காக அவரு மரித்தார். நம்மளுக்காக எல்லாம் செஞ்சார். அவருக்காக இல்ல. அவர் செஞ்ச காரியங்கள் யாருக்காக? உனக்காக பண்ணார். அவர் பின்பற்ற நீ யாருக்காக வாழ்றோம்? யாருக்காக வாழணும்? இதை புரிஞ்சுக்கணும். உண்மையா இயேசு கிறிஸ்து பத்தி நீ மனசு வச்சு ஆதிகாமத்திலிருந்து வெளிப்பட விசேஷம் மட்டும் நீ இயேசு கிறிஸ்து பத்தி நீ வாசித்து அர்த்தம் முடிஞ்சுனாக்கா அதுதான் அறிவு. இயேசு கிறிஸ்து பத்தி நீ புரிய வேண்டிய அறிவு. அது சப்ஜெக்ட் நம்ம இருக்குது. அந்த விஷயத்துல நம்ம போனாக்க இன்னைக்கு ஒரு வாசமான அது ஆகாது. வேணா நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால பைபிள் பரிசுத்த வேதம் இருக்குது. இயேசு பிரபு நம்ம எங்கிருந்து பார்க்கலாம்? ஆதிகாமத்துல இருந்து நம்ம எங்க மட்டும் பார்க்கலாம்? அவர் காரியம், அவர் குணங்கள், அவர் எல்லாம் ஏ டு ஜெட் நம்ம பார்க்க முடியும். அதுல என்ன பண்ண நம்ம வளரணும். எதனால நம்ம இருக்க போறது அவர்கிட்ட. அவர் பத்தி பூர்ணமா தெரிஞ்சாத நீ என்ன பண்ணுவ? அவர் கூட இருக்க முடியும். அர்த்தம் புரிஞ்சுக்க? அதனாலதான் அவரோட அறிவியல் என்ன பண்ணணுமா நாம வளர வேண்டிய அவசரம் இருக்கிறது. ஒரு வச்சனம் படிச்சுட்டு முன்னேற் போலாம். அதுக்காக தான் கர்த்தர் தேவன் என்ன பண்ண தெரியுமா? எபேசியர் 4:15 வாசிங்க. இந்த வச்சனம் சொல்லிட்டு நம்ம முடிக்கிறேன். இது என்ன கண்டினியூ பண்றது இருக்குது. மின்னது படிமா கொஞ்சம் 11 படி. 11 போதுங்க. இங்க கர்த்தர் இந்த வளர்ச்சிக்காக தான், நம்ம வளர்றதுக்காக தான் கர்த்தர் சபைக்குள்ள என்ன வச்சிருக்காங்களாமா?
சுவிசேஷகரைய, அப்போஸ்தலிய, தீர்க்கதரிசிங்கள, என்ன மேப்பராக, சுவிசேஷகாக, போதகராக கர்த்தர் என்ன பண்றாரு? நியமித்து வச்சிருக்கிறார். அம்மா அர்த்தம் புரிஞ்சா? அதனாலதான் இங்க வந்து நாங்க சொல்லி கொடுக்கறது. அது சபைன்னா ஏதோ ஒரு நான் தான் பாஸ்டர், நான் தான் எல்லாமே அப்படின்னு சுதந்திரமா இருக்கிறது உண்மையான சபை கிடையாது. ஆனா இன்னைக்கு நாளைக்கு இண்டிபெண்டன்ட் சபைங்களை ஈஸியா பாவமும் நுழைஞ்சு போகுது. பாஸ்டரும் கூட என்ன பண்றாங்க? கர்த்தரை விட்டு விரோதம். எதுக்குன்னா அவங்களுக்கு தெரியாது எது சத்தியமோ. அவங்க மனசுக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எது சொன்னா லாஸ்ட் கொஞ்சம் பேர்த்துக்கு பாஸ்டர் தான் கடவுளாயிடுறாங்க. நாங்க என்ன சொன்னோம், பாஸ்டர் என்ன சொன்னோம் அதான் கேட்போம். பாஸ்டர் என்ன சொன்னா அதான் கேட்போம். நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க நானா இருந்தாலும் யாரா இருந்தாலும் நீ வச்சனத்துக்கு நல்லா அறிஞ்சிருக்கணும். பாஸ்டர் அறிஞ்சிருந்தா நான் கூட தப்பு உபதேசம் பண்ணாங்க கூட நீ அதைய அறிகிற லெவல் இருக்கணும். அதாவது பாஸ்டர் சொல்றதெல்லாம் கரெக்டுன்னு எப்பவுமே நினைச்ச கூடாது. அதனால்தான் வச்சனை நீ என்ன பண்ண, நீ கூட அறிஞ்சிருக்கணும். அதனால கர்த்தர் என்ன பண்றாரு? அப்போஸ்தலரைய, தீர்க்கதரிசிங்கள, மேப்பரைய, சுவிசேஷகாரைய, போதகரைய என்ன பண்றாரு கர்த்தர்? உபதேசகரை கர்த்தர் சபையில. இந்த 4 பேர் ஊழியம் எங்கேத்து இருக்குதோ அந்த ஊழியம் தான், அந்த சபை தான் உண்மையான தேவனோட சபைன்னு அர்த்தக்கணும். புரியுதா? இந்த விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இதுவே கர்த்தர் என்ன பண்ணிக்கிறாரு வச்சு. எதனால நாம அவரோட அறிவியல் நம்ம என்ன பண்றதுக்கு வளருக்கு. ஒருத்தருக்கு கர்த்தர் ஒரு உபதேசம் கொடுப்பாரு. அது அவங்க அங்க பாருங்க சபைக்கு கொடுக்கும்போது அதை கேட்டு நம்ம அது பக்கம் நடந்துக்கணும். கொஞ்சம் பேர் நினைப்பில் எப்படி இருக்கிறாங்கன்னா, நான் பலான பாசம் வாட்சம் தான் கேட்பேன், பலான பாசம் வாட்சம் தான் கேட்பேன், அவரு வசம் தான் கேட்பேன், இவரு வசம் தான் கேட்பேன். அவங்க நிர்ணயம் பண்ணிக்குவாங்க. அது வச்சன பிரகாரம் சரியாந்து இல்ல, சரியாந்து இல்ல. எல்லாத்தோட உபயோகம் என்ன? யாராவது கர்த்தர் நம்ம சபைக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காரா அவங்களோட ஊழிக்கார என்ன பண்ண, நம்ம அந்த வச்சனம் என்ன பண்ண, நம்ம கேட்கணும். அப்பதான் நீ பரிபூர்ணா வளரணும். நீ வளரணும், சரீரக்குமா வளரணும்னா டெய்லி வெறும் சாப்பாடு பருப்பே தின்னு ஆகி போயிருமா? வெறும் பருப்பு சாம்பாரே தின்னு சரி போமா? என்ன பண்ண? அப்ப காய்கறி திங்க வேண்டியது இருக்குது, பிரியாணி திங்க வேண்டியது இருக்குது. எல்லாமே சாப்பிட்றது என்ன ஆகுது? சரீரத்துக்கு பலம். தண்ணி குடிக்கணும். அது முடிஞ்சா எல்லாம் கூட கொடுக்க வேண்டிய அவசரம் இருக்கிறது. அதே மாதிரி நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? எப்பயத்தை நம்ம எடுத்துக்கிறோமோ, சாப்பிட்றோமோ, சபையில் நம்ம கொடுக்குற வச்சனத்தை ஏற்றுக்கொள்றோமோ, அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்? ஆவிக்குரிய ஆவியில நம்ம என்ன வளர முடியும். அவர் மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? அவரை பத்தி ஞானத்துல வளர முடியும். அவரை பத்தி இயேசு கிறிஸ்துவோட வளர்ச்சியில வளராது இருக்கும்படிக்குதா இருக்கிறனால இன்னைக்கு அநேக தப்பு உபதேசங்கள் இயேசு கிறிஸ்து பத்தி வருது. நீ கொஞ்சம் பேர் இயேசு கிறிஸ்து தேவனே இல்லைன்னு சொல்றாங்க. யெகோவாதான் தேவன் ஒருத்தனே தான் இருக்கிற சொல்றவங்க இருக்கிறாங்க. சரி, இயேசு கிறிஸ்து தேவனுக்கு, இயேசு கிறிஸ்துக்கு பொண்டாட்டி இருக்குன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து மடி வந்தாருன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. எத்தனோ தப்பு உபதேசங்கள் இருக்குது, தோலத்துல இருக்குது. இதெல்லாம் நம்ம அறியணும்னா இயேசு கிறிஸ்து பத்தி என்ன இருக்கணும்? அறிய வேண்டிய அவசரம் இருக்கிறது. அதை பத்தி கத்துக்கணும். இதெல்லாம் கூட நம்ம அறிஞ்சிருந்தாதான் நாம நாளைக்கு கர்த்தர் மீனுக்கான கூட என்ன பரிபூர்ண ஞானம் உள்ளவரா அவனுக்காண்ட தைரியமா நிக்க முடியும். இல்லாட்டி உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு ஒரு மூலை நின்றுட்டு இருக்க வேண்டியதான் போய். இந்த விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்காக நம்ம இந்த மத்திய நேரத்தை ஒப்பு கொடுக்கலாம். கர்த்தர் இந்த வச்சனத்தைய ஆசீர்விப்பாராக. எல்லாம் கூட முழங்காலிட்டு கண்கள் மூடி ஜெபம் பண்ணலாம். Hallelujah, praise the Lord. Hallelujah, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தரோட வச்சனம் கேட்ட பிரியா சகோதரி சகோதரனே, இந்த மத்திய நேரத்துல பரிசுத்தாவி மூலியமா அவரோட உபதேசம் நம்ம கிட்ட வந்திருக்குது. நீ வாரசரா இருக்கணும்னா எப்படி நீ வளரணும், எந்தெந்த விஷயம் வளரணும் என்று நாம் இனி கத்துக்கொண்டு வரோம்.
Hallelujah, praise God. ஏசப்பா நன்றி, ஏசப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya, ஸ்தோத்திரம். ஏசப்பா ஸ்தோத்திரம். நம்ம ரட்சிப்பட்டு எத்தனை நாட்கள் ஆகுது? நம்ம எப்படி வளர்ந்துருக்கிறோம்? இசாக்கு வளர்ந்துட்டு வராரு. நாம் எப்படி வளர்ந்துருக்கிறோம்? ஹalleluya. உலக சம்பந்தமா வளர்றது கிடையாது. நம்ம பேர் இயேசுக்கு நம்மளது இல்லை. எங்களுக்கு வீடு வந்துச்சு, காடு வந்துச்சு, அத்தனை சம்பாதனம் வந்து, இத்தனை சம்பாதனம் சொல்றோம். அது கிடையாது வளர்ச்சி. ஆவுக்குள்ள வாழ்க்கையில நீ எவ்வளவு வளர்ந்திருக்கிற? விசுவாசத்துல எவ்வளவு வளர்ந்திருக்கிற? அன்புல எவ்வளவு வளர்ந்திருக்கிற? அவர் கிருபையில எவ்வளவு வளர்ந்திருக்கிற? அவருடைய அறிவில எவ்வளவு வளர்ந்திருக்கிற? Hallelujah, praise the Lord. Hallelujah, praise the Lord. ஆவிக்குரிய வளர்ச்சி கர்த்தராக தேவன் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். Hallelujah, praise the Lord. இன்னும் குழந்தை மாதிரி இருக்கிறியா? இப்படி இருக்கிற. Thank you, Father. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Lord. Hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Hallelujah. கர்த்தர் நம்ம கூட பேசியிருக்கிறார். கர்த்தர் நம்ம கூட என்ன பேசிருக்கிறார்? அதுக்கு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே நான் வளர்றோன்னு கர்த்தாவே, நான் வாரசுரா ஆக்கிறதுக்காக நீ என்னைய உங்களோட வீட்டுல பிறக்க வச்சிருக்கிறேன். உங்களோட மகனா இசாக்கு எத்தனை கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாங்க கூட அவர் வளர்ந்து கொண்டு வர்றார். அதை நானும் வளர்றோன்னு கர்த்தாவே, நானும் வளரணும். அதுக்காக உங்களோட திரு வசனத்தை நான் கேட்கணும், தியானம் பண்ணணும், படிக்கணும், வாசிக்கணும், தியானம் பண்ணணும், அது பக்கம் நடக்கணும், இன்னும் அறியணும். கர்த்தாவே சகாயம் பண்ணுங்கன்ற நம்ம கர்த்தருக்கு ஒப்பு கொஞ்சம் அல்ல. ஹalleluya, thank you. ஹalleluya, 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 ஹalleluya. ஏசப்பா நன்றி. பரலோக பிதாவே நன்றி. ஹalleluya, praise God. ஏசப்பா நன்றி. பரலோக தேவனே நன்றி. ஏசையா இந்த மத்தியான கால நேரத்தில் நீங்க கொடுத்த வச்சதுக்காக நன்றி. ஹalleluya, praise God. வாசத்தில் வளர கிருபை செய்யும் ஆண்டவரே. எங்களுக்கு நாங்கள் கனி கொடுக்காமல் தகப்பனே பிறரு கனி கொடுக்கத்தக்கதாக ஆத்ம பாரம் அக்கறை உள்ளவர்களாக அன்பு கூற அன்பிலே நாங்கள் வளர கிருபை செய்யும் ஆண்டவரே. ஞானத்தில் வளர கிருபை செய்யும் ஆண்டவரே. நேசிக்கத்தக்க தகப்பனே நேசத்தில் ஆண்டவரே வளர கிருபை செய்யும் ஆவியானவரே. அப்பா நீர் எங்களுக்காக அப்பா விண்ணை விட்டு மண்ணுக்கு வந்தீர் என்று நாங்கள் அறிந்து அந்த அறிவுக்கு தக்கதாக நாங்களும் விண்ணுலகை சேர்ந்தவர்கள் என்று இவ்வுலகத்தில் வாழும் ஒவ்வொரு வினாடியும் கூட தகப்பனே எவ்வித துன்ப உபத்திரவத்திலும் கூட தகப்பனே ஆண்டவரே மீது விசுவசித்து தகப்பனே அப்பா வளர கிருபை செய்யும் ஆவியானவர் என்று தேவன் நம்மளோடு பேசின வார்த்தை நிமித்தமாக நம்மை நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து அவ்விதமாக நாம் வளர தேவன் மென்மேலும் நம்மளை தேவன் பயன்படுத்தத்தக்கதாக நாம் இரண்டு கரங்கள் சோத்ராம் 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 சோத்ராம். ஜபம் செய்து கொள்வோம். பரிசுத்தமான எங்கள் பிதாவே, விண்ணையும் மண்ணையும் படைத்த பரலோகத்தின் ராஜாதி ராஜாவே, நீர் எவ்வளவு நல்லவராய் இருக்குது ஆண்டவரப்பா. மீண்டும் ஒரு நாளை கொடுத்து உங்களுடைய பொன்னான பாதத்தில் கூடி உண்மை துதிக்க ஆராதிக்க உங்களுடைய வாக்கு கேட்க கிருபை செய்ததற்கு நன்றி. நன்றி அப்பா. உங்களுடைய பிள்ளை என்று நாங்கள் அப்பா தகுதி உள்ளவர்களாக மாற தகப்பனே எங்களுக்குள்ள லட்சணங்கள் நீர் வெளிப்படுத்தியதற்கு நன்றி. ஆம் தகப்பனே அப்பா. நாங்கள் தகப்பனை ஒவ்வொரு வினாடியும் கூட அப்பா ஞானத்தில் நாங்கள் பெருகவும் வளரவும் அப்பா விசுவாசத்தில் ஆண்டவர் அப்பா நாங்கள் பெருகவும் வளரத்தக்கதாக உலகிலே வாழுகிற நாங்கள் உங்களுடைய கிருபையால வளருவோம் அப்பா. இந்த அறிவினால் வளர கிருபை செய்யும் ஆண்டவரே. அப்படியாக தகப்பனை உலகில் வாழும் ஒவ்வொரு வினாடியும் கூட இவ்வித பாடுகள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் தகப்பனே அப்பா அதை சகித்துக் கொள்ளத்தக்க சமாதானத்தோடு தக்க ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக சுவாமி இவ்வுலகிலே சாட்சியாக ஜீவிக்கத்தக்க கிருபை செய்யும். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் கூட அப்படியாக சுவாமி அறிந்த அறிவிலே தகப்பனை வளர கிருபை, அப்படியாக சமர்ப்பணை நடக்கத்தக்க கிருபை, உன் அன்பிலுடைய நேசத்தில் பிறரை காட்டத்தக்க கிருபை செய்யும் ஆண்டவரே. அப்படியாக ஒவ்வொரு முத்திரத்தினர் ஆசீர்வதிக்கத்தக்கதாக சுவாமி இந்த நாள்ல இந்த நேரத்தினோட பேசின பிதாவே மீண்டும் தகப்பனவருக்கு தாமதமானால் மீண்டும் மாலை நேரத்திலும் கூட